ஆபரேஷன் திரிசூல் அரேபியன் சி, குஜராத், ராஜஸ்தான் போன்ற எல்லை மாநிலங்களில் 25 கடற்படைகள் கப்பல்கள் வந்து குவிந்திருக்கின்றன. 40 ஜெட் வந்து பிளேன் இறங்கி இருக்கு. அட்லீஸ்ட் 40,000 சோல்ஜர்ஸ். நவம்பர் 15ஆம் தேதி மட்டும் நடக்கக்கூடிய இந்த ஆபரேஷன் எக்ஸசைஸுக்கு ஒரு பெரிய ஒரு யுக்தியை கடைபிடித்திருக்கிறார்கள். இந்த ஆபரேஷன் திரிசூல் இது வருதுன்னு தெரிஞ்சிருந்து ஏர்கிராப்ட் எல்லாம் பாகிஸ்தான் எல்லையில் பறக்க விட முடியாது நோட்டம் போட்டிருக்காங்க. நோட்டம் இந்த ஏர்கிராப்ட்ல சொன்னீங்கன்னா அந்த ஏரியால பறக்க கூடாதுன்னு பாகிஸ்தான் அவர்கள் பயந்து இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு மிஸ் அட்வென்ச்சர் பண்ண இப்ப தும்சம் பண்ணிடுவாங்க. 15-20 நாட்களாகவே சீனிவாசன் டெல்லியில் பரபரப்பான செய்தி என்ன என்று கேட்டால் 5 அல்லது 6 இடங்களில் ராஜ்நாத் சிங் அவருடைய பேச்சு தொகுப்பை பார்த்தீர்களே ஆனால் எவ்ரி இன்ச் we have noted down பாகிஸ்தானுடைய என்ன இருக்குன்னு தெரியும் சொல்றார். இன்னும் ஒரு மாதத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் டெல்லி வர இருக்கிறார். குறைந்தது 85 முதல் 100 எம்பசிஸ் இருக்குங்க டெல்லியில சீனிவாசன். சாணக்கிய பரபரப்பா இருக்குங்க சீனிவாசன். இப்ப டெல்லி கொடி கட்டி பறக்குதுங்க சீனிவாசன். புட்டினுடைய விசிட். அதுக்கு முன்னாடி இந்த ஆபரேஷன் திரிசூல் முடிய போறதுங்க. அதையெல்லாம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்திய ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசுவது, அதே மாதிரி அயல் நாடுகளில் டாக்டர் ஜெய்சங்கர் பேசுவது, அதையும் தவிர பி ஹரீஷ் என்று சொல்லக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் இன் யுஎன் அவர் பேசியது, இந்த மூணையும் வச்சு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி மனதில் ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் ஒரு சூசகமாக கொலால் நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் சீனிவாசன்.